ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியன் ரீஜன்ல ரெட்மி தரப்புல வந்து நோட் 14 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. பிளிப்கார்ட்ல 2 போன், அமேசான்ல ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் ஏற்கனவே நம்ம சேனல் கவர் பண்ணிட்டோம். பார்க்காம மேல் கார்டு கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரெட்மி நோட் 14 ப்ரோ. இந்த நோட் 14 ப்ரோ இந்த வட்டம் ஒரு அக்ரிஸான டிசைன் ஃபேக்டரோட டோட்டலி சேஞ்ச் ஆஃப். இதுக்கு முன்னாடி வந்து 2 சீரிஸ்க்கும் இந்த சீரிஸ்க்கும் டோட்டலி டிஃபரெண்ட் சேஞ்சஸ். அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ்ல ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேல மிரட்டி விட்டுருக்காங்க. கார்லிங் ஒரு விக்டர் 2 ஆலையும் கொண்டு வந்திருக்காங்க. அது போக 5500 ஆம்ஸ் பேட்டரி அண்ட் மீடியாடெக் டிமென்சிட்டில 7300 அல்ட்ரா சிப்செட்டோடையும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் கேமராலையும் மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. ஏன்னா அண்ட் இந்த போனுக்கு உங்களுக்கு IP68 இருக்கு, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, நல்ல ஒரு கர்வ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்களோட 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போறதாகவும் இந்த வட்டம் ரெட்மி கவர் பண்ணிருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 14 ப்ரோ மொபைலை பொறுத்தளவு இந்த மொபைலை பொறுத்த நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மொபைலை பொறுத்தளவு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 24,000 ஹையர் வேரியன்ட் 26,000 ஐசிசி கார்டு, HDFC கார்டு மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் அண்ட் ஆஃபர்ஸோடையும் இந்த போனுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவரால் தட் இந்த போன்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, 14 ப்ரோ பிளஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த 14 ப்ரோல என்ன கொண்டு வந்திருக்காங்க, இதை பத்தி நம்ம வீடியோல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதாங்க ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் பாக்ஸ். ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட இந்த வட்டம் ரெடி பண்ணிருக்காங்க. ரெட் கலர் பாக்ஸ் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு ரெட் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சூப்பரான ஸ்டேடியான சாஃப்ட் கேஸ் அண்ட் ஒரு சின்ன ஒரு மேனுவல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த வட்டம் ரெட்மி நோட் 14 ப்ரோ இந்த மொபைல் பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. போட்டோ மொபைலோட கலர் வேரியன்ட் பார்க்கும்போது 3 வைப்ரண்டான கலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 128GB வேரியன்ட் ஒரு 24,000க்கும் 256GB வேரியன்ட் ஒரு 26,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி 3 வைப்ரண்டான கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பேக் சைட்ல உங்களுக்கு சென்டர்ல நோட்ட கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷோட நல்ல ஒரு கட் அவுட்டோட நல்ல அதுக்கு ஒரு ரிங்ஸ் கொண்டு வந்து டூயல் டோன் பினிஷ். இந்த பிங்க் கலருக்கு பாத்தீங்கன்னா லைட் பிங்க், டார்க் பிங்க், அதுவே ஆல்டர்னேட் இந்த டைல்ஸ் மாதிரி ஆல்டர்னேட்டா எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைட்ல ஒரு ஈக்குவல் லெதர் ஃபிலிம் டச்சர் இருக்கு, கிளாஸ் பாடி பில்ட்டும் இது மாதிரி நிறைய கலர்ஸ் வேரியன்ட்டும் இதுல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேமும் பார்க்கும் போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு 3D கர்வ்டு டிஸ்பிளேயோட ஒரு 190 கிராம் வெயிட்டோட 8.5 mm திக்னஸோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் நிஜமாவே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வட்டம் ரெட்மி நோட் 14 ப்ரோ மொபைல்ல டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10+ டோல்பி விஷன் சப்போர்ட்டோட இந்த வட்டம் எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு கார்லிங் உள்ள கிளாஸ் விக்டர் 2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குவாட் HD+ டிஸ்பிளே, 3D கர்வ்டு டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் எடுத்து வந்திருக்காங்க. இதோட நிட்ஸ்ன்னு பார்க்கும்போது 3000 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. தட் நம்ம ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ்ல பார்த்த அதே டிஸ்பிளே தான். நிட்ஸ் தான் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டோர் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவரால் நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த
Redmi Note 14 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட weight ஒரு 190 கிராம், thickness 8.5 mm thickness, out of the box Android 14 HyperOS, 3 years OS upgrade and 4 years security patch update. So LPDDR4X RAM, UFS 2.2 support, studio speaker with high-res audio certificate இருக்கு, Wi-Fi 6, Bluetooth 5.4 and the display fingerprint sensor, NFC support, IR port, vapor cooling system. So அது போக இங்க IP68 ரேட்டிங்கும் எடுத்து வந்திருக்காங்க. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Redmi Note 14 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இந்த பேட்டரின்னு பார்க்கும்போது ஒரு 5500 amps பேட்டரி எடுத்து வந்திருக்காங்க. சார்ஜ் பண்ற 45 வாட் சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் ஆனா ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால 0 to 100 வித்தின் உங்களுக்கு 45 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிடுது. ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் அண்ட் அருமையான சார்ஜிங் ஸ்பீடோட இந்த Redmi Note 14 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். ஸோ இங்க பிரைமரி சென்சார்னு பார்க்கும்போது சோனியோட லைட் ஃபியூசன் 600 சீரிஸோட எடுத்து வந்திருக்காங்க. வித் OIS சப்போர்ட் 1.6 அப்பச்சரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 8MP அல்ட்ரா, 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 20MP செல்ஃபி கேமரா. இங்க பிரைமரி சென்சார் ஹையஸ்டா 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் பேக்ல 1080, 60 அண்ட் 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், டூயல் வீடியோஸ், இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபிலிம் மோட்ல எடுக்கிற ஆப்ஷன்ஸ், நிறைய விகட்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேமரால எடுத்து வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு அண்ட் 30x வரைக்கும் ஹையஸ்டா ஜூமிங் பண்ணிக்கலாம். ஓவரால் ஒரு அருமையான கேமரா அரேஞ்ச்மெண்டோட, அருமையான டீடைலிங்கோட, கலர் அக்யூரசியோட இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்ல பட்டை கலப்பி இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வட்டம் Redmi Note 14 Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸருங்க. சோ இந்த மொபைல் பொறுத்தவரை MediaTek Dimensity 7300 Ultra ஒரு 4M ஆர்க்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. 2.5 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இந்த CPU பொறுத்தளவு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த வட்டம் இந்த சிப்செட்டை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த HyperOSனே சொல்லிக்கலாம். இந்த HyperOS இன்னைக்கு நல்ல ஆப்டிமைஸோட, நல்ல ஃப்ளூயண்டோட இந்த வட்டம் எந்த ஒரு சிப்செட்டுமே இங்க பிஹேவ் பண்ண வைக்குதுன்னே சொல்லலாம். அது தவிர்த்து இந்த மொபைல்ல நிறைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், டே டு டே லைஃப்ல ஒரு சோசியல் மீடியா யூசேஜ், நிறைய என்டர்டைன்மெண்ட் யூசேஜுக்கும் அருமையா இருக்கு. அதை தவிர்த்து டிஜிட்டல் வைஸ்லுமே ஏதோ நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸ்லும் அல்டிமேட்டான டிஜிட்டல் ஸ்கோர் வைஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு சூப்பரான சிப்செட் இந்த வட்டம் இந்த Redmi Note 14 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi Note 14 Pro இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ட் 3 வைப்ரண்டான கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது Redmi Note 13 Proக்கு இந்த வட்டம் 14 Pro மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ்மெண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் சைட்ல டிசைன் அண்ட் உங்களுக்கு டோட்டலி சேஞ்ச் ஆஃப் அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் டோட்டலி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனுக்கு 3D கர்வ் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், IP68 ரேட்டிங் அண்ட் உங்களுக்கு 5500 amps பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் அண்ட் சோனி சென்சார் 600 சீரிஸோட எடுத்து வந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு. இங்க ஹையஸ்டா 4K வீடியோ எடுக்க முடியும் அண்ட் MediaTek Dimensity 7300 Ultra சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. அது போக ஒரு 3 இயர்ஸ்க்கு OS அப்டேட் கொடுக்க போறதாவும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த போன்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 பேஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2 பேஸ்ல உங்களுக்கு RAM வந்து ஸ்டாண்டர்டான RAM தான், 8 தான். நீங்க ஹையர் வேரியன்ட் போனாலும் 8 தான். பட் ஆனா ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃபர் பண்றாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு RAM வந்து கொஞ்சம் 8 இருக்கிற இடத்துல அடுத்து 16 இல்ல சம்திங் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா இருந்திருக்கும். அதுதான் ஒரு டிராபேக்கா இருக்கு. அது போக சர்வீஸ் சென்டர் கண்டிப்பா மாத்தியே ஆகணும். அது போக இன்னைக்கு 2024 எண்ட் ஆக போது. இன்னைக்கு Android 15ஓட நிறைய ஸ்மார்ட் போன் வந்துட்டு இருக்கு. அப்படியும் சொல்லல, Android 14ஓட வருது. ஒரு நெகட்டிவ் பாயிண்டா நான் கருதுனே சொல்லலாம். அது போக உங்களுக்கு வேற என்ன நெகட்டிவ் தாட் இருக்கு, இல்ல வேற என்ன பாசிட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா அது உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக பிரைசிங் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவரால் தட் குளோபல் லான்ச் பண்ண பேஸ் வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. அது போக இன்னைக்கு 24,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைசிங் பெரிய அளவுக்கு டிஃபர் இல்ல, பாதிக்கும் செய்யாது. இந்த வட்டம் அவங்களோட கொடுத்த சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ஓவரால் பில்ட்டுக்கு பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு பிரைசிங் மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Redmi Note 14 Pro 24,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் கொண்டு வந்தது. ஸோ தட் இந்த மொபைலை பத்தி இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.